விவரங்களுக்கு நன்றி அன்வர். இது குறித்தான மேலும் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். வெற்றி துரைசாமியின் உடல் இன்னும் சற்று நேரத்தில் இறுதிச் சடங்கு செய்யப்பட இருக்கிறது. அவரை பற்றின விவரங்களை பதிவு செய்ய முடியுமா? அவர் தமிழகத்தில் என்னென்ன செய்திருக்கிறார்? அவர் வாழ்க்கை குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக சைதை துரைசாமி அவர்களுடைய மகன் வெற்றி துரைசாமி தற்போது அவருடைய இல்லத்திலே கொண்டு வந்து அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். அவரை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அஞ்சலி செலுத்துகின்றார். அதே போல சசிகலா அவர்களும் சற்று நேரத்திற்கு முன்னதாக அஞ்சலி செலுத்தினார். அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் பலரும் அவரது இல்லத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தினார்கள். டிஐடி நகர் இல்லத்திலே அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. கட்சியை சார்ந்தவர்கள், அதாவது அதிமுக மட்டுமல்லாமல் பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல உள்ளாட்சி பிரதிநிதிகள் என பலரும் வந்து வெற்றி துரைசாமியினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். மிகுந்த ஒரு சோகமான ஒரு துக்க நிகழ்வாக இந்த இடத்திலே வரக்கூடிய தலைவர்கள், தொண்டர்கள், அதே போல மற்ற பிரபலங்கள் என பலரும் மிகுந்த சோகத்தோடு வந்து சைதை துரைசாமி அவர்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில், அவருக்கு ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய வகையிலும் அவர்கள் இந்த இடத்திலே வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் இந்த இடத்திலே வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். டி நகர் அடுத்த டிஐடி நகர் இல்லத்திலே தற்போது அவரது உடலானது வைக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி துரைசாமியை பொறுத்தவரையிலே அவர் வந்து குறும்படங்கள் எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு பணியை தற்போது மேற்கொண்டிருந்தார். ஏற்கனவே ஒரு திரைப்படமும் எடுத்திருக்கின்றார். அடுத்து ஒரு டிஜிட்டல் திரைப்படம் எடுப்பதற்காக, இந்த லொகேஷன் பார்ப்பதற்காக அவர் இமாச்சல் பிரதேசம் சென்றதாகவும், அங்கே சென்று ஒரு வாடகை கார் எடுத்துக்கொண்டு பல்வேறு இடங்கள், அதாவது அந்த ஒரு டிஜிட்டல் திரைப்படம் என்றால் அதற்கு ஏற்ப பல்வேறு கலை காட்சிகள் அமைப்பதற்கான ஒரு இயக்குநராக அவர் வந்து பல்வேறு இடங்களுக்கு சென்று பார்ப்பதற்கான அந்த விஷயத்தை மேற்கொண்டதாகவும், ஆனால் அப்போது அவர் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்தின் காரணமாக அவரது பயணித்த அந்த காரானது ஒரு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நதியிலே இருந்தது. அந்த நதியிலே அவருடன் பயணித்த மற்றொருவர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் இவர் வந்து உயிரிழந்திருக்கின்றார். அவரது உடலை தேடக்கூடிய பணி என்பது 8 நாட்களுக்கும் மேலாக நடைபெற்று இறுதியில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. சட்லஜ் ஆற்றினுடைய அந்த பாறைகளுக்கு இடுக்கில், பல்வேறு பாறைகளுக்கு பிரிந்துள்ள அந்த பாறைகளின் இடுக்கில் அவரது உடல் மாட்டி இருந்ததாகவும், ஸ்கூபா நீச்சல் வீரர்கள் அவரது உடலை மிகவும் சிரமப்பட்டு தேடி கண்டெடுத்ததாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். சைதை துரைசாமி கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக பல்வேறு முயற்சிகள், பல்வேறு அரசுகளை தொடர்பு கொண்டு அவர் வந்து தன்னுடைய மகனை தேடி கண்டுபிடித்து பெற வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து வந்தார். தற்போது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கின்றார். அமைச்சர் சேகர்பாபு வந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கின்றார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது வெற்றி துரைசாமியினுடைய உடலுக்கு அவர் வந்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். முன்னாள் மேயர் துரைசாமி அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கின்றார். அவருடைய இரு கை பிடித்து அவரை ஆறுதல் சொல்லி அவரை தேற்றக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடன் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், அதே போல அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோரும் முதலமைச்சருடன் வந்திருக்கிறார்கள். சைதை துரைசாமி மிகுந்த வாடிய முகத்தோடும் சோர்வோடும் அவர் இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகின்றது. மிகுந்த உருக்கமான ஒரு சூழல். தான் இத்தனை ஆண்டுகளாக பெற்று வளர்த்த ஒரு மகனை இழந்துவிட்ட சொல்லன்னா துயரத்திலே சைதை துரைசாமி இருக்கக்கூடிய காட்சியையும் பார்க்க முடிகின்றது. கவிஞர் வைரமுத்து அவரை கட்டி அணைத்து அவரை தேற்றுகின்றார், அவருக்கு ஆறுதல் சொல்கிறார். ஆறுதல் தாங்க முடியாமல், அந்த மனக்காயம் தாங்க முடியாமல் அவர் கண்ணீர் கொண்டக்கூடிய காட்சியும் பார்க்க முடிகின்றது. பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அஞ்சலி செலுத்துவதற்காக டிஐடி நகர் இல்லத்திற்கு வந்திருக்கின்றார்கள். வைகோ, திருமா, முத்தரசன், சசிகலா, பாலகிருஷ்ணன், சீமான் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் இந்த கட்சியை சார்ந்த பிரதிநிதிகளும் வந்து சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியினுடைய உடலுக்கு தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள்.
ராஜேஷ், ராஜகீழ்ப்பாக்கத்தில் அவர் உடல் வைக்கப்பட்டிருந்த போது நடிகர் அஜித் அங்கு வந்திருந்தார். தற்போது அவர் சிஐடி நகரில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கும் வருகை தந்திருக்கிறாரா? இறுதி பயணம் வரை அவர் கலந்துக்க இருக்கிறாரா? அது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். நடிகர் அஜித் பொறுத்தவரையிலே அவர் அந்த வீட்டிற்கு மட்டுமே ராஜ்கீழ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டிற்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருந்தார். எனவே அதன் பிறகு அவர் இந்த இடத்துக்கு மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. சினிமா மீது அவருக்கு மிகுந்த ஆர்வம், அதாவது வெற்றி துரைசாமியை பொறுத்தவரையிலே சினிமா மீது மிகுந்த ஆர்வம் இருந்தது என்று வரக்கூடிய சினிமா கலைஞர்கள் தெரிவிக்கிறார்கள். அதனால்தான் அவர் இயக்குனர் அவதாரம் எடுத்தார் என்றும், வித்யூ மற்றும் ரம்யா நம்பீசனை வைத்து என்றாவது ஒரு நாள் என்ற ஒரு திரைப்படத்தை கடந்த 2021 அவர் இயக்கியிருந்தார். அந்த படத்திற்கு இயக்குனராக அவர் செயல்பட்டிருந்து இயக்கியிருந்தார். வெற்றி அந்த சுற்றுலா செல்வதும் சாகசங்கள் செய்வதும் மிகவும் பிடிக்கும் என்றும் அவரது உறவினர்கள் தெரிவிக்கிறார்கள். இதனால் அஜித்துக்கும் நல்ல நண்பர் என்றும் குறிப்பிடுகிறார்கள். இருவருக்குமே ஒரே மாதிரியான அந்த அனுபவங்கள், கார் ஓட்டுவது, பைக் ஓட்டுவது ஆகியவற்றெல்லாம் அலாதியான பிரியம் உண்டு. எனவே அவருடன் இவருக்கு நட்பு உண்டு என்றும் குறிப்பிடுகிறார்கள். அந்த நட்பின் அடிப்படையிலே தான் நடிகர் அஜித் இன்றைய தினம் அவரது மறைவு செய்தியை கேள்விப்பட்டு அவரது உடல் கொண்டு வைக்கப்பட்ட விஷயம் தெரிந்தவுடன் ராஜ்கீழ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு நேரடியாக அஞ்சலி செலுத்தியிருந்தார். அஜித்துடன் இருக்கக்கூடிய புகைப்படம், அதாவது கடந்த 2021 ஆண்டு வெற்றி ஏற்கனவே ஒரு சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். அந்த புகைப்படத்தையும் தற்போது சமூக வலைதளத்திலே அஜித்துடைய ரசிகர்கள் வெளியிட்டு வருகிறார்கள். அந்த புகைப்படத்தை வெளியிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். அஜித் வெற்றியினுடைய திருமணத்திற்கு கூட மனைவி ஷாலினியுடன் சென்று வாழ்த்தியிருக்கின்றார். இந்த நிலையிலேதான் இமாச்சல் பிரதேசத்தில் நடைபெற்ற இந்த விபத்தில் சட்லஜ் ஆற்றினுடைய அந்த நதிக்கரையிலே சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி சென்ற கார் எதிர்பாராத விதமாக விபத்துக்குள்ளானது. அவரது உடல் 8 நாட்களுக்கு பிறகு கண்டெடுக்கப்பட்டு தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய சிஐடி நகர் இல்லத்திலே அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் என பலரும் வெற்றி துரைசாமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இயக்குனர் பாக்கியராஜன் வந்திருக்கின்றார். அதே போல இயக்குனர் அமீர் வந்திருக்கின்றார். பல இயக்குனர்கள், அவருடன் பணியாற்றிய நடிகர் நடிகைகள், அவருடன் நட்பில் இருந்தவர்கள் என திரைத்துறையை சார்ந்த பலரும் அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சைதை துரைசாமி அவர்களுக்கு அவர்கள் ஒரு மிகுந்த மன வருத்தத்தோடு அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. சைதை துரைசாமி மிகுந்த சோகமாகவும் அவர் கவலை தூய்ந்த முகத்தோடும் அவரால் நிற்கவும் முடியாமல் அவர் நிற்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் முன்பாக அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருந்தார். சைதை துரைசாமியை பொறுத்தவரையிலே அதிமுகவில் இருந்தாலும் அவர் அதிமுக கட்சியிலே இருந்துதான் தொடர்ந்து சென்னையினுடைய மேயராக கூட செயல்பட்டிருந்தார் 2015-16 காலகட்டம் வரை. ஆனாலும் பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களும் அவர் ஒரு மிக சிறந்த நல்ல மனிதர், அவருக்கு இப்படியே ஒரு துன்பகரமான ஒரு சம்பவம் நடைபெற்று விட்டது, அவரது இல்லத்திலே இப்படியான ஒரு சோக நிகழ்வு நிகழ்ந்து விட்டது, அவர் தன்னுடைய மகனை பறிகொடுத்து விட்டாரு, அவர் இந்த துக்கத்திலிருந்து எப்படி மீண்டு வருவார் என்று சொல்லி அவரை நேரில் சந்தித்து அவருக்கு ஆறுதல் தெரிவித்து சொல்கிறார்கள். அவரது வீட்டை பொறுத்தவரையிலே இன்னும் சில மணி நேரங்கள் அவரது உடல் இங்கே வைக்கப்படும் என்றும், அதன் பிறகு அவரது உடல் கொண்டு சென்று மயான பூமிக்கு கொண்டு சென்று உடல் தகனம் செய்யப்படும் என்றும் அவரது குடும்பத்தார் சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 8 நாட்களாக நீரிலே இருந்த உடல் என்பதனாலே அதிக நேரம் வைத்திருக்க முடியாது. எனவேதான் ஒரு சில மணி நேரங்களிலேயே அவரது உடலை எடுத்து தகனம் செய்வதற்கு குடும்பத்தார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் வந்திருக்கின்றார். அதே போல பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் தொடர்ந்து வெற்றி துரைசாமியினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சினிமாவிலே மிகுந்த ஆர்வம் கொண்டவராக வெற்றி துரைசாமி இருந்து வந்தார். அதன் காரணமாகத்தான் தான் இயக்க இருந்த ஒரு புதிய படத்திற்கு லொகேஷன் பார்க்க சென்றதாகவும், நண்பர்களோடு அந்த இடத்திற்கு அவர் செல்வதற்கு திட்டமிட்டிருந்ததாகவும், பிறகு உதவியாளரோடு அவர் சென்றதாகவும் கூறப்படுகின்றது. அப்படி அவர் சென்ற போதுதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. எதிர்பாராத விதமாக அவர் சென்ற கார் நிலை தடுமாறி அருகில் இருக்கக்கூடிய சட்லஜ் நதியிலே கவிழ்ந்திருக்கின்றது. மிகவும் ஆழமான அந்த நதியிலே அவர் கவிழ்ந்த பிறகு அங்கிருந்து தப்பிக்க முடியாமல் அவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார் என்ற சோகமான செய்திதான் வந்து சேர்ந்திருக்கிறது. அவரது உடல் பாறைகளுக்கு இடையிலே சிக்கியிருந்ததாகவும்,
8 நாட்களுக்கு பிறகு, அதாவது ராணுவ வீரர்கள், கடல் படையை சார்ந்தவர்கள், அதே போல NDRF தேசிய இந்த மீட்பு படையை சார்ந்தவர்கள் என பல துறையை சார்ந்தவர்களும் இறங்கி மீட்பு பணிகளில் ஈடுபட்டார்கள். இறுதியில் ஸ்கூபா நீச்சல் வீரர்கள் அந்த நதியிலே இறங்கி இந்த வீரர்கள் தான் அவரது உடலை கண்டெடுத்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரது உடலானது இன்று விமானம் மூலமாக சென்னை கொண்டு வரப்பட்டது. சென்னைக்கு கொண்டு வந்து ராஜகீழ் பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டு தற்போது தியாகராய நகர் அடுத்திருக்கக்கூடிய CIT நகரில் கைதை துரைசாமி அவர்களுடைய இல்லத்திலே தற்போது அவரது உடல் வைக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.